நான் என்ன நினைக்கிறேன்னா, விஜய் வெற்றி பெற்றார் என்று நினைக்கல. விஜயை பயன்படுத்தி கொண்டு மக்கள் ஒரு மாற்றத்தை விளைவித்திருக்கிறார்கள். அவர் விஜய் அதான் சொல்றாரு சட்டப்பேரவையில. ஏன்னா மக்கள் தான் இதுக்கு அதிமுக திமுக வேண்டாம் என்று முயற்சி செய்தது முதல் முறை அல்ல. அதுக்காக மக்கள் நல கூட்டணி உருவாக்கப்பட்டது. இந்த தாவேகாங்கிற கட்சிக்கு நான் ஊழல் செய்ய யாரையும் விட மாட்டேன்னு ஏன் அவரால் சொல்ல முடியுதுன்னா, யாரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல இந்த கட்சியில, யாரு செலவு பண்ணல. தூய்மை பணியாளர்கள் வந்து மறுபடியும் தனியார் மயத்துக்கு எதிரான ஒரு போராட்டத்தை தொடங்குகிறார்கள் என்றால், அந்த போராட்டமே நிகழாத ஒன்றும் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி படிநிலையாக நாங்கள் இவ்வளவு ஊதியம் தருவோம், என்னென்ன சிக்கல் இருக்கிறது எங்களுக்கு என்று பேச்சுவார்த்தை நடத்தி அதை முடிவு கொண்டு வர வேண்டும். 59 வருஷம் ஆச்சு காங்கிரஸ் கட்சிக்கு அதிகார மையத்தில் இருந்து அவர்கள் வந்து இறங்கி ஒரு கூட்டணி மந்திரி சபை என்பது இந்த முறைதான் வந்து கூடி வந்திருக்கிறது, வாய்ப்பு வந்திருக்கிறது. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு வரலாற்றிலே வந்து எப்பொழுதாவது நடக்கிற ஒரு அதிசயம் தான் நடந்திருக்கு. தோற்று போன கட்சிகளுக்கு கிடையாது அதிகார மையத்தை அவர்கள் நெருங்கவே. சிறு கட்சிகளுக்கான எதிர்காலம் என்பது இல்லவே இல்லை. கூட்டணி கட்சிகள் என்பவர்கள் அவங்க தோல் மேல சவாரி தான் போவோமே தவிர ஒரு நாள் அவர்களுக்கான அதிகாரத்தை நாங்கள் தரமாட்டோம் என்கிற நிலைமை வந்து இந்த முறை மாற்றப்பட்டது. ஒரு திரைப்பட நடிகராக இருந்து ஒரு பெரிய ஸ்டார் அந்தஸ்திலே இருந்து ஒரு பெரிய இமேஜோடு அவர் அரசியலை தொடங்கி இருக்கலாம். ஆனால் காலப்போக்கிலே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய இமேஜை வந்து மக்களோடு கரைத்து கொண்டு சக மனிதனாக அவர் தன்னை வந்து உணர்கிற தருணத்தை எல்லாருக்கும் தரணும். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி நம்மோடு இணைந்திருப்பவர் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாள். அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கப்படும் என்று தமிழக அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அதற்கான வந்து அரசாணையும் 1 கிராம் மோதிரம் 1 கிராம் மோதிரம் அதற்காக 250 கோடி ரூபா நிதி உதவியும் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இல்லை, ஏறத்தாழ தேர்தல் வாக்குறுதிகள் வழங்கியதில் சிங்கப்பெண் திட்டத்தை வந்து அவர்கள் முதல் கட்டமாக அறிமுகப்படுத்தினார்கள். அதற்கு சிறப்பு அதிகாரம் வழங்கப்படணும், டோல் ஃப்ரீ நம்பர் வழங்கப்படணும். டோல் ஃப்ரீ நம்பர் வழங்கியிருக்கிறாங்க. சிறப்பு அதிகாரம் வழங்கப்படும் பட்சத்தில் கொஞ்சம் நடவடிக்கைகள் தீவிரமாக எடுக்கப்படும் அப்படிங்கிறத மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இந்த போதைப் பொருள் புழக்கத்துக்கெல்லாம் வந்து தனிப்படை அமைப்போம் என்று சொல்வதெல்லாம் கொஞ்சம் அவசரகால பணியாக தேவைப்படுகிறார். ஏன்னா சமூகத்திலே நடக்கக்கூடிய தீமைகள் என்பது ஒரு நாளில் களையப்பட முடியாது என்றாலும் ஒவ்வொரு நாளும் அதற்காக வந்து வேலை செய்யணும். என்னைக்காவது ஒரு நாள் தான் தீ பிடிக்குது. ஆனால் தீயணைப்பு நிலையம் தினசரி ஊழியர்கள் வேலை செய்கிறாங்களா இல்லையா, தயார் நிலையில் இருக்காங்களா இல்லையா, அது மாதிரி தான் அரசாங்கம் என்பது ஒரு தீயணைப்பு நிலையம் மாதிரி தான். விபரீதமான விஷயங்கள் எப்பொழுதாவது நடந்தால் கூட இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு அமோனியா கசிவு ஏற்பட்டு இறால் பண்ணையில் திருவள்ளூர் அருகே வந்து திடீர்னு ஒரு 9 பேர் மரணம் அடைகிறார்கள், 64 பேர் மயக்கம் அடைகிறார்கள். அப்போ இந்த நேரத்தில் வந்து நமக்கு ஒரு அவசர உதவி தேவைப்படுது. அவங்களாம் வெளி மாநிலத்திலிருந்து பிழைக்க வந்தவர்கள், ரொம்ப எளிய பின்னணி கொண்டவர்கள். இது மாதிரியான துயர சம்பவம் நடக்கிற போது அது அரசு கையாண்ட விதம் வந்து உடனடியாக அமைச்சர் போய் நேரடியாக பார்த்தார். ஆனால் நியாயமாக பார்த்தால் முதலமைச்சர் கூட அந்த இடத்திற்கு சென்றிருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு சட்டப்பேரவை பல்வேறு பணிகளுக்காக. அது அதையெல்லாம் அவர்கள் வந்து என்ன செய்யணும்னா, ஒரு திரைப்பட நடிகராக இருந்து ஒரு பெரிய ஸ்டார் அந்தஸ்திலே இருந்து ஒரு பெரிய இமேஜோடு அவர் அரசியலை தொடங்கி இருக்கலாம். ஆனால் காலப்போக்கிலே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய இமேஜை வந்து மக்களோடு கரைத்து கொண்டு சக மனிதனாக அவர் தன்னை வந்து உணர்கிற தருணத்தை எல்லாருக்கும் தரணும். பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு அவரே செல்லணும். ஏன்னா சென்னைக்கு மிக அருகில் தான் இருக்கிறது. அதனால் அப்படிலாம் வந்து சென்றால் அவருடைய நன்மதிப்பு பல மடங்கு உயரும். அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். அதனால் அவர் வந்து பல திட்டங்கள் இப்போ வந்து இந்த அரசு மருத்துவமனையிலே பிறக்கிற குழந்தைகள், யார் அரசு மருத்துவமனையிலே பிரசவத்துக்கு போகிறார்கள்? எளிய சாதாரண ஏழை எளியவர்கள், சாமானியர்கள், நடுத்தர வர்க்கத்திற்கும் இன்னும் பின்னணியிலே இருக்கிறவர்கள், இன்னும் பின்னடைவில் இருக்கிறவர்கள் என்றுதான் பார்க்கணும். இப்போ அந்த குழந்தைகளை வந்து அரசாங்கம் வந்து இப்படி பரிசு தருகிறது, 1 கிராம் தங்கம் மோதிரம் தருகிறது. இதெல்லாம் வரவேற்கத்தக்க அம்சம். அதனால் இந்த ஆட்சி வந்து எந்த திசையிலே செல்ல வேண்டும், அதுக்கு பல நிதி நெருக்கடிகள் இருக்கலாம், பல பின்னடைவுகளும் இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த அரசு வந்து ஏற்கனவே அதிமுக ஆட்சி செய்த போது, திமுக ஆட்சி செய்த போது செய்ய தவறியவற்றை செய்யணும். அம்மா உணவகம் வந்து சரியாக பராமரிக்கப்படவில்லை என்கிற விமர்சனம் வந்தது கடந்த ஆட்சியின் போது. இப்போ அதை பல இடங்களிலே அவர்கள் வந்து செயல்படுவதற்கு தூண்டுகோலாக அமைந்திருக்கிறது அரசு அப்படின்னு வருகிற போது அது பாராட்டுக்குரிய விஷயம். அப்போ இந்த அரசு என்ன செய்யணுங்கிறதுல இப்போ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நிதிநிலை அறிக்கையை வந்து சொன்னாங்க, வெள்ளை அறிக்கையெல்லாம் சொன்னாங்க நிதியமைச்சர்.
அதில் பார்த்தீங்கன்னா பல போக்குவரத்து நிறுவனங்கள் நட்டத்திலே இருக்கிறது, மின்சாரத்துறை நட்டத்திலே இருக்கிறது என்பது மாதிரியான கருத்துக்களை சொன்னாங்க. 2 டெண்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அறநிலையத்துறைக்கு சொந்தமான இதில் வந்து கோவிலுடைய வருவாயில் இருந்து ஒரு 10 கோடி ரூபாய்க்கு ஒரு கார் பார்க்கிங் குன்னூர் பகுதியில் அமைத்ததற்கு அறநிலையத்துறை அமைச்சர் வந்து அடிப்படை வசதிகளே நிறைவேற்றப்படலை, என்ன கார் பார்க்கிங்னு ஒரு விமர்சனத்தை முன்வைத்தார். ஆனால் எனக்கு தெரிந்து மலை பிரதேசங்கள், குளிர் பிரதேசங்களிலே சுற்றுலா போகிற பயணிகள் பல பேருக்கு மாபெரும் பிரச்சனையாக இருப்பது கார் பார்க்கிங் தான். ஏன்னா எல்லாரும் அரசு பேருந்தில் போக முடியாது ஊட்டிக்குள்ள, அதுக்கு தனியாக ஒரு ரயில் விடுறான். ஒரு அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போன்ற பகுதிகளிலலாம் அந்த சில வந்து சிறிய குறுகலான சாலைகள் தான் இருக்கும். பார்க்கிங் வசதிக்கான வாய்ப்பே இருக்காது. தெருவில் விட்டுட்டு 1 கிலோமீட்டர் நடந்து போய் பக்கத்தில் இருக்க பார்க்கை பார்க்க போகிறேன், ஏரியை பார்க்க போகிறேன், மான் ஓடுது பார்க்க போகிறேன், வந்து இது வந்து ஒரு ஃப்ளவர் ஷோ நடக்குது பார்க்க போகிறேன், பூக்கள் அணிவகுப்பு நடக்குது பார்க்க போகிறேன் அப்படின்னு போவாங்க. மலர் கண்காட்சியெலாம் போவாங்க. அப்போ அப்படி போகிறவர்களுக்கும் பார்க்கிங் தேவைதான். ஒரு இடத்துல நிறுத்தி வைத்து விட்டு சேஃப்டியாக இருக்குது நம்ம காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நம்பிக்கையோட போகிறதுக்கு. இப்போ எதுக்கு பார்க்கிங் வசதி? எதுக்கு? என்னுடைய வாகனம் பத்திரமா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை மாதிரி மாநகரங்களில் எல்லா தெருக்கள்லையும் 2 வீலரும் காருமா கிடக்கு. ஒரு சிறிய பாலம் காவாயை கிடக்கிறதுக்கு ஒரு பாலத்தை போட்டால் அதில் ஒரு 4 காரை ஏற்றி வச்சுருக்காங்க. பார்க்கிங் இல்லை உனக்கு இடம். அதனால் என்ன செய்கிறான், சிறிய பாலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு பெருவெள்ளம் மழையெல்லாம் வரும்போது வேளச்சேரி மேம்பாலத்தில் கொண்டு காரை நிறுத்துறான். ஏன்னா அவன் காரு, பல பேருடைய கார் வந்து என்ன ஆயிருக்குன்னா பெருவெள்ளங்களில் மூழ்கி நாசமாக போயிருக்கு, போச்சுங்க, ஃப்ளட்டில் போச்சுங்க சில பேர். அப்போ அந்த வாழ்க்கையெல்லாம் பல பேருக்கு இருக்குது. அதனால் பார்க்கிங்கும் ஒரு மக்கள் பிரச்சனைக்கானது தான். அது பெரிய கோடீஸ்வரன் தான் கார் வச்சுருக்காங்கிறது அல்ல. இப்போ பல பேர் இஎம்ஐ கட்டிகிட்டு இருப்பான், மிடில் கிளாஸாகவும் இருப்பான், இஎம்ஐ கட்டிகிட்டு இருப்பான், ஒரு சின்ன காரை வாங்கி ஓட்டிகிட்டு இருப்பான். அதனால் அதை வந்து ரத்து செய்வது. அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மின்சார பேருந்து ஒரு 500 பேருந்துக்கான டெண்டரை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்போ கேன்சல் பண்ணிவிட்டு அவங்க சரி என்ன செய்ய போகிறாங்க, வேறு யாருக்காவது டெண்டர் கொடுக்குறாங்கன்னா தனியாருக்கு கொடுக்குறோங்கிறாங்க. தனியாருக்கு கொடுத்தா அவங்க வந்து என்ன செய்வாங்க, ஏற்கனவே போக்குவரத்து கழகம் வந்து நட்டத்தில் இருக்குது, 1 கிலோமீட்டர் ஓடிச்சுன்னா 73 ரூபா செலவாயிருது, 57 ரூபா வந்து அரசுக்கு நட்டம் வருது 1 கிலோமீட்டருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தனியார்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவள் லாபகரமாக இயக்கிடுவான், ஆனால் டிக்கெட்டை ஏற்றிடுவான். ஆனால் நிதி பயனாளிகளுக்கு பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் பேசஞ்சருக்கு கண்டிப்பாக வந்து தனியார்ட்ட கொண்டு கொடுத்துட்டீங்கன்னா அவன் வந்து லாப நோக்கத்தில் தானே இயங்குவான். சேவை நோக்கம் வேற, லாப நோக்கம் வேற. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் மட்டும்தான் சார் அந்த போக்குவரத்து என்பது சேவை மனப்பான்மையோடு செயல்படுத்தப்படுகிறது. மற்ற மாநிலங்களில் அதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முழுக்க முழுக்க நான் வந்து பெங்களூர் போன்ற நகரங்களில், மும்பை போன்ற நகரங்கள்ல எல்லாம் பயணிக்கிற போது நீங்கள் ஆட்டோ சார்ஜும் ஏறத்தாழ பஸ் கட்டணமும் பக்கத்தில் தான் இருக்கும். ஆட்டோவுக்கு ஒரு பக்கத்தில் போகிறதுக்கு 30 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பஸ் வந்து 25 ரூபா டிக்கெட் இருக்கும். 50 ரூபாய்க்கு போக வேண்டிய ஒரு இடம் இருக்குன்னு வச்சுங்க ஆட்டோவில், அல்லது 100 ரூபாய்க்கு போக வேண்டிய இடம் இருக்குன்னு வச்சுங்க, டிக்கெட்டு பஸ் டிக்கெட்டு 70 ரூபா 50 ரூபா இருக்கும். அப்படி தான் பல ஊர்களில் இருக்குது. ஆட்டோவுக்கு மிக அருகில் தான் இருக்கும் கட்டணம். இவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்காது. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டருக்கு போகிறதுக்கு ஒரு ஒயிட் போர்டு பஸ்ஸில் 10 ரூபா வாங்குவான், 20 ரூபா வாங்குவான். நீங்கள் ஒரு சொகுசு பேருந்துன்னு போட்டால் ஒரு 25 ரூபா தான் வாங்குவான். 50 ரூபாயை கடந்து எதுவும் கிடையாது. 25 ரூபா 30 ரூபாய்க்கு மேலே டிக்கெட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. ஆனால் நீங்கள் வந்து தனியார் மயம் என்று போயிடுச்சுன்னா அது வந்து நிச்சயமாக வந்து சாமானியர்களுக்கு எதிரானதாக தான் இருக்கும். எளிய மக்களுக்கு ஒரு கோயம்பேட்டிலேருந்து ஒரு அம்மா வந்து பஸ்ஸில் ஏறி வருது, ஒரு கீரை கட்டை தூக்கிட்டு வருது, அதுக்கு ஒரு 5 ரூபா டிக்கெட்டு, இது மகளிர் பேருந்தாக இருந்தால் இலவசம் அப்படிங்கிற நிலைமை இருக்கு இல்லையா? இதை மாற்றிவிடக்கூடாதுங்கிறது தான் நம்முடைய விருப்பம். நிறை குறைகள் இருந்தாலும் கூட நிதி மேலாண்மையை கையாளுகின்ற சித்திக் அவர் கூடுதல் தலைமை செயலாளராக இருக்கார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து இந்த சென்னை மெட்ரோவை நல்ல சிறப்பாக பண்ணார். 13 லட்சம் கோடி கடன் இருக்கின்ற சூழலில் இந்த திட்டத்தை அறிவிக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், அவர்லாம் வந்து ஒரு நிதி வல்லுநராக இருக்கிற பொழுது சமாளிக்கலாம், வருவாயை கொண்டு வரலாம் நம்பிக்கையை வந்து சித்திக்கு போன்ற வல்லுநர்களை வந்து கொடுக்குறாங்க தமிழக அரசு. அவர்களை தொடர்ந்து பயன்படுத்துகிற பொழுது அவரை போன்ற வந்து நிதி ஆலோசகர்கள் நிதி வருவாயை வந்து பெருக்குவதற்கான வழிகளை வந்து தமிழக அரசு வந்து பயன்படுத்தி கொண்டா எதிர்கால திட்டங்கள் வாக்குறுதியில் திட்டங்கள்லாம் வந்து முழுமையாக செயல்படுது. இந்த அரசுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா அனுபவம் இல்லாதது தான். அனுபவம் குறைந்தவர்கள், இளைஞர்கள், புதியவர்கள் பல பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர்களாக வந்திருக்கிறாங்க. அவங்க துறை சார்ந்த விஷயங்களை புத்தாக்க பயிற்சியெலாம் கொடுத்தாங்க சமீபத்தில் கலைவாணர் அரங்கத்தில். கற்றுக்கொள்வார்கள், அது ஒன்றும் நமக்கு சந்தேகம் கிடையாது. இன்னும் பெரிய அதிசயம்லாம் கிடையாது.
பொது வாழ்க்கை என்பது ஓரளவுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நிர்வாக ரீதியாக எப்படி அணுக வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வாங்க. முதல்ல ஆர்வமா இருப்பாங்க எல்லாருமே. அந்த அந்த மனநிலையில இருந்து படிப்படியாக அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். அதுல வந்து எனக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அனுபவம் மிக்கவர்கள் கூட்டணி கட்சிகளில் இருக்கிறாங்க. நீங்க காங்கிரஸ் கட்சியா இருக்கலாம், கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கலாம். இப்போ மேகதாது மாதிரி ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி எல்லாருடைய ஆலோசனையும் பெற வேண்டும் அப்படிங்கிற இடத்தை நோக்கி இந்த அரசு நகர வேண்டும். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு தொழிலாளர் பிரச்சனை என்று சொன்னால் நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை கூப்பிட்டு ஆலோசனை நடத்தினீங்கன்னா அந்த போராட்டத்துக்கே தேவையில்லாமல் போயிடும். இப்போ தூய்மை பணியாளர்கள் வந்து மறுபடியும் தனியார் மையத்துக்கு எதிரான ஒரு போராட்டத்தை தொடங்குகிறார்கள் என்றால் அந்த போராட்டமே நிகழாத ஒன்றும் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி படிநிலையாக நாங்கள் இவ்வளவு ஊதியம் தருவோம், என்னென்ன சிக்கல் இருக்கிறது எங்களுக்கு என்று பேச்சுவார்த்தை நடத்தி அது முடிவு கொண்டு வர வேண்டும். இப்போ நீங்கள் நீட் தேர்வுனா கூட உங்களுடைய அதிகார எல்லைக்குள்ள அது இல்லை. அது மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அதை தாவேக அரசு அல்லது ஒரு மாநில அரசுனால அது நிர்ணயிக்க முடியாது. ஆனால் நீங்கள் வந்து தனியார் மயமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனைகளை ஒரு மாநில அரசு தீர்க்க முடியும். அதனால் இந்த அரசுக்கு இருக்கக்கூடிய ஒரே சிறப்பு என்னன்னா, தலித்துக்களை, சிறுபான்மை மக்களை, ஒடுக்கப்பட்டவர்களை, மதச்சார்பற்ற சக்திகளை, இடதுசாரிகளை, பிசிகா மாதிரியான கட்சிகளை, முஸ்லீம் லீக் மாதிரியான கட்சிகளை அதிகார மையத்திலே வைத்து பார்க்கக்கூடிய, கம்யூனிஸ்டுகள் மட்டும் அதிகாரத்தில் பங்கேற்கல, ஆதரவு நிலையில் இருக்காங்க. மற்ற எல்லாருமே அதிகார மையத்திற்கு வந்து வரவே முடியாது. இனிமே 59 வருஷம் ஆச்சு காங்கிரஸ் கட்சிக்கு அதிகார மையத்தில் இருந்தவர்கள் வந்து இறங்கி ஒரு கூட்டணி மந்திரி சபை என்பது இந்த முறைதான் வந்து கூடி வந்திருக்கிறது, வாய்ப்பு வந்திருக்கிறது. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு வரலாற்றிலே வந்து எப்பொழுதாவது நடக்கிற ஒரு அதிசயம் தான் நடந்திருக்கு. ஏன்னா 2 எம்எல்ஏ வச்சிருக்கிற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்ல வந்து ஒரு அமைச்சர் வருவார் என்பதை காயிதே மில்லத்து கனவு கண்டாரான்னு நமக்கு தெரிகிறது. ஆனால் காயிதே மில்லத்தின் கனவை இவர் நிறைவேற்றியிருக்கிறார் என்று அந்த கட்சியின் தலைவர் சொல்றார். அப்போ அதிகார பங்கேற்பு என்பது மைனாரிட்டிக்கு கிடையாது, தலித்துக்களுக்கு கிடையாது, தோற்று போன கட்சிகளுக்கு கிடையாது. அதிகார மையத்தை அவர்கள் நெருங்கவே, சிறு கட்சிகளுக்கான எதிர்காலம் என்பது இல்லவே இல்லை. கூட்டணி கட்சிகள் என்பவர்கள் அவங்க தோல் மேலே சவாரி தான் போவோமே தவிர ஒரு நாள் அவர்களுக்கான அதிகாரத்தை நாங்கள் தரமாட்டோம் என்கிற நிலைமை வந்து இந்த முறை மாற்றப்பட்டது. ஏன்னா கூட்டணி அமைச்சரவையிலே பங்கேற்பு என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று 2 கட்சிகளுமே தெள்ள தெளிவாக சொல்லுச்சு. திமுக, அதிமுக 2 கட்சியுமே சொல்லுச்சு. ஆனால் அந்த மாற்றத்தை மக்கள் நிகழ்த்தி இருக்கிறார்கள். நான் என்ன நினைக்கிறேன்னா, விஜய் வெற்றி பெற்றார் என்று நினைக்கல. விஜயை பயன்படுத்தி கொண்டு மக்கள் ஒரு மாற்றத்தை விளைவித்திருக்கிறார்கள். அவர் விஜய் அதான் சொல்றாரு சட்டப்பேரவையில. ஏன்னா மக்கள் தான் இதுக்கு அதிமுக திமுக வேண்டாம் என்று முயற்சி செய்தது முதல் முறை அல்ல. அதுக்காக தான் மக்கள் நல கூட்டணி உருவாக்கப்பட்டது. ஆமா, அதற்காக தான் ராமதாஸ் கட்சி தொடங்கினாரு. அதை மனதிலே வைத்துதான் பல அரசியல் இயக்கங்கள் உருவாக்கப்பட்டது. தேமுதிக அப்படித்தான் உருவாக்கப்பட்டது, மதிமுக அப்படித்தான் உருவாக்கப்பட்டது, பாமக அப்படித்தான் உருவாக்கப்பட்டது. எல்லாருமே அதிமுக திமுக அல்லாத ஒரு மாற்றணியை உருவாக்க வேண்டும் என்று தான் கட்சி தொடங்குவாங்க. ஆனால் நடைமுறையில் வெற்றி பெற முடியாமல் எந்த அதிமுகவை எதிர்த்தார்களோ, எந்த திமுக எதிர்த்தாரோ அவர்களோட கூட்டணிக்கு போவாங்க. மாறி மாறி கூட்டணிக்கு வைத்து நம்பகத்தன்மை இழப்பாங்க. அது சாத்தியமாக அதை சாத்தியமாக்கியது ஒரே ஒரு முறைனா அந்த பெரும்பான்மையை பெற்றது யாரு அப்படின்னா அது விஜய் தான் பெற்றிருக்கார். இந்த நம்பகத்தன்மையை காப்பாற்றுவதற்கு அவர் பொறுப்புணர்ச்சியோடு செயல்படணும். கட்சிக்காரன் அத்துமீறி போய் ஸ்கூலில் போய் வந்து தலைவர் பிறந்த நாளை கொண்டாடுறேன்னு கட்சி கொடியை கொண்டு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் நடுறான் அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் வருகிறது. அதெல்லாம் உடனடியாக நாங்கள் வந்து ராஜ்மோகன் சொல்றாரு, பள்ளி கல்வி அமைச்சரும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இது படிப்படியாக இது சரி செய்யப்பட வேண்டும் நிர்வாக ரீதியாக வந்து. ஏன்னா ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்னன்னா, ஒரு அரசியல் கட்சி எங்கே கரப்ட் ஆகுது அப்படின்னா, 20 கோடி செலவு பண்ணி ஒருத்தர் எம்எல்ஏ ஆகிறாரு, 50 கோடி செலவு பண்ணி ஒருத்தர் அமைச்சர் ஆகிறாரு. அவருக்கு ரிட்டர்ன் வேணுமா வேணாமான்னா விதைத்தவன் அறுவடை செய்யாமல் விட மாட்டான். இந்த தாவேகாங்கிற கட்சிக்கு நான் ஊழல் செய்ய யாரையும் விட மாட்டேன்னு ஏன் அவரால் சொல்ல முடியுதுன்னா, யாரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல இந்த கட்சியில, யாரு செலவு பண்ணல. அதனால குறைந்தபட்சமாக மாற்றத்தை உருவாக்குவதற்கு, சீர்திருத்தத்தை உருவாக்குவதற்கு, ஊழலற்ற அரசை உருவாக்குவதற்கு இது ஒரு முதலீடு செய்யாத ஒரு இயக்கமாக வந்ததுனால, மக்கள் இந்த அதிசயத்தை நிகழ்த்தியதுனால இவர்கள் முயற்சி செய்கிறார்கள். இந்த முயற்சியில் அவங்க கடைசி வரைக்கும் ஒரு மதச்சார்பற்ற சக்தியாக, இடதுசாரிகளின் வழிகாட்டுதலோடு நடக்கக்கூடிய ஒரு சக்தியாக, இப்போது இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டை கெடுத்துக்கொள்ளாமல் சரி செய்து அவர்கள் ஆட்சி நடத்துனாங்கன்னா இந்த ஆட்சி வந்து நீடிக்கும். அதற்கு பதிலாக பாஜக போன்ற சக்திகளினுடைய உருட்டல் மிரட்டல்களுக்கு பணிந்தார்கள் என்று சொன்னால் எதிர்காலத்திலே தாவேக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளும் மிகப்பெரிய பின்னடைவும் வந்துடும். அது போன்ற வந்து அவர் நடக்க மாட்டார் நம்பிக்கை வைத்து தான் ஐயூபன் வந்து நீண்ட கால உறவு 60 வருஷத்துக்கு மேலான அந்த உறவை வந்து துண்டித்து கொண்டு அங்கே சென்று இருக்கிறார்கள் இல்லைங்களா? ஆமாம், அதெல்லாம் நம்ம பார்க்கணும்.
எக்காரணத்தை கொண்டு விஜய் வந்து விசிகாவும் ஐயுஎம்எலும் இடதுசாரிகளும் காங்கிரஸும் உடன் இருப்பதனால தான் அவர் ஒரு மதச்சார்பற்ற சக்தி என்கிற நம்பகத்தன்மை பெறுகிறது. ஏன்னா பொலிட்டிக்கலா அவருக்கு வந்து விஜய்க்கு மைலேஜ் இருக்கலாம், ஆனால் ஒரு சித்தாந்த ரீதியான கொள்கை ரீதியான ஒரு முகம் என்பது எங்கே இருக்குன்னா தோழமை கட்சிகள்கிட்ட தான் இருக்கு. அதனால அவருடைய அதிகாரத்தினுடைய ரிமோட் கண்ட்ரோலை தோழமை கட்சிகள் இயக்குகிற வரைக்கும் இந்த அரசு வந்து நீண்ட பயணமாக இருக்கும். அதில் எங்காவது ஒரு தடுமாற்றம் வரும் என்றால் இந்த அரசுக்கு அதுவே பின்னடைவாக மாறும் நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி சார்.